இது பெயர் மாற்றத்தை சொல்றேன். இதில் எங்களுடைய உழவர் செயலிக்கு நீங்க A1 உழவர் செயலி, பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு பனை பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் தண்ணீருக்கான இயக்கம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை சிறப்பு திட்டம் ஆக பெயரை மாற்றி பல அதே போல விருதுகள், விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டத்தை மக்கள் சேவகர்கள் நாங்கள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டம் அறிவித்திருந்தோம். நீங்கள் அந்த திட்டத்திற்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது என்று அறிவித்திருக்கிறீர்கள். நீடித்த நிலையான பருத்தி இயக்கம், அது பருத்தி அதே பண்ணுங்க. SC/STக்கு கூடுதல் மானிய திட்டம் நாங்கள் அறிவித்து ஆண்டுதோறும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் ஒரு பெயர் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி அறிவித்திருக்கின்றீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நெல்லுக்கு கரும்பு பறிச்சு கடன் தள்ளுபடி அது முழுமையாக தள்ளுவீங்க என்று நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். விவசாயிகள் நம்பிக்கின்றார்கள். ஆக அதில் காவாசி தான் தள்ளுறீங்க. 3/4 லட்சம் 1 லட்சமாக அறிவிப்பீங்க. 5 லட்சம் வரை இலவசம் தள்ளுபடி செய்ய முடியும் என்றீங்க. அது அறிவிக்கவில்லை. கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலராக, உங்களுடைய அறிவிப்பு ஃபெயிலர் என்று நான் சொல்லலாம். அதே போல அரிசி விலை உயர்வு, அரிசி விலை நாங்கள் எவ்வளவு நெல்லு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்ப நெல்லு விலை தனியார் நெல்லு நீங்க அறிவித்திருக்கீங்க. ஆனா அதை விட கூடுதலாக தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசியில் நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி நெல் வாங்கல, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனா இப்போ நெல் விவசாயிகள் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்ப நீங்க கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளி மார்க்கெட்ல வெளியே அதிகமாக. மாண்புமிகு அமைச்சர் தலைவர்களே, நம்ம உறுப்பினர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளோட பல மாவட்டங்கள் போனோம்னா நெல் கொள்முதல் கடந்த 5 ஆண்டு காலமா இருக்கிற எல்லா இடங்களில் போனாலும் டிபிசி சென்டர்ஸ் ஓபன் பண்றது கட்சிக்காரில் மட்டும்தான். சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்க. நம்ம முதலமைச்சர் திருவாரூர் போகும்போது பேசியிருந்தாரு. இந்த 40 50 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே அங்கே டிபிசி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. பல இடங்களில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போதோ கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளே டைரெக்டாக கேட்கும் போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரெக்டாக அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது. இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டரில் யாருக்கு அலாட் பண்ணியிருக்கோம், அதில் பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிவிசி சென்டரையுமே தனியாக ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சுருந்தா தான், அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து, இது முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சொல்லி பல 7 லட்சம் மீட்டர் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம ஹல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்னைக்கு கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியில் கொடுக்கும்போதும் வாங்கும் போதும் இதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் பண்ணுறாங்க. இன்னைக்கும் பல டிபிசியில் இவங்க சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில், ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனால் கூட, இன்று இருக்கிற மாவட்டம் போனால் கூட டிபி சென்டரில் போனால் அதை டிபி சென்டர் ஓப்பன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான். சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்களில் எல்லா டிவி சென்டர்லையுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியாக டைரெக்டாக அங்கெல்லாம் போய் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்களை சந்தித்து உடனே ப்ரொக்யூர் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று முன்னாடி தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியை விட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் 25 லட்சம் 30 மீட்டர் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 லட்சம் 62 லட்சம் மீட்டர் இன்ன வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எல்லா மாவட்டங்களுமே, குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை
62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்லேருந்து அங்கே இருக்க அரவியாளுக்கு அனுப்பியிருக்கோம். அனுப்பி அதையும் ஓப்பன் குடோன் இல்லாமல் நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். தாக்குதல் வந்தால் கூட ஏதாவது சூழ்நிலைகளில் நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, ப்ரொக்யூர்மெண்ட் குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக இருக்கும், விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும் நெல்லில் பிரச்சனை வரக்கூடாது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் மற்ற ரீஜனுக்கு கூட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி.